வணக்கம் நண்பர்களே. தடையில்லாமல் நம்ம வாழ்க்கையில் போகணுன்னா சில முக்கியமான விஷயங்களை நாம் பார்க்கணும். ஸோ கிரக ரீதியாக உங்கள் தலையெழுத்து மாறக்கூடிய சில விஷயங்களை பற்றி ஷேர் பண்ண போகிறேன். வெல்கம் பேக் டுடே சேனல் நண்பர்களே. இன்றைக்கி இந்த வீடியோவில் ஒரு முக்கியமான ஜோதிட தாள்களை தான் இப்போ நாம் பார்க்க போகிறோம். பார்க்குறதுக்கு முன்னாடி என்ன பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத இன்ட்ரோவில் ஷேர் பண்ணுறேன். வாங்க மிதுன ராசிக்காரங்க பார்ப்பீங்க. ஏன் இந்த வீடியோ மிதுன ராசிக்காரங்களுக்கான வீடியோவா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆமாங்க, மிதுன ராசிக்காரங்களுக்கான வீடியோ தான். வாழ்க்கையில் பல தடைகள் ஏற்படுவது கண்டிப்பாக நம்ம எல்லாருமே பார்த்துருப்போம், உணர்ந்திருப்போம். அந்த தடைகளை தாண்டி வரும்போது தான் வாழ்க்கையில் பெரிய வெற்றியை நாம் பெற முடியும். ஸோ வாழ்க்கையில் வெற்றி பெறுவதற்கு தடைகளை தாண்டியே ஆகணுமான்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக தாண்டியே ஆகணும். தாண்டாமலாம் வெற்றி கிடைக்காது. ஸோ வாழ்க்கையில் தடைகள் ஏற்படுவதை கண்டிப்பாக எப்படி தாண்டணும் அப்படிங்கிறத ஒவ்வொருவருமே தெரிஞ்சுக்கணும். ஏன் தடைகள் வருவதற்கு காரணம் என்ன அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, அதுக்கெல்லாம் காரணம் கிரகங்கள்னு சொன்னால் மிகையாகாத உண்மை. கிரகங்கள் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், எப்படி அமைதோ அதை பொறுத்து தான் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் தடங்கல்கள் வரும். ஸோ தடங்கல்கள் வருவது நம்ம கரெக்டாக தெரிஞ்சு புரிஞ்சு அதை தடுக்கிற மாதிரி நம்ம நடந்துக்கிட்டால் கண்டிப்பாக நாம் வெற்றி பெறுவது உறுதியாகும். ஸோ இப்போ ஜூன் மாதத்தில் 21 பல கிரகங்கள் மாறுது. அதனால் ஒவ்வொருவருக்குமே தடைகள் ஏற்படுது. அதில் மிதுன ராசிக்காரங்களுக்கு என்ன மாதிரி தடைகள் ஏற்படும், அதிலிருந்து தப்பிப்பதற்கு நீங்கள் எப்படி இருக்கணும் அப்படிங்கிற ரகசியத்தை தான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். மிதுன ராசிக்காரங்க இந்த ஒரு வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். உங்களுக்கு ஏற்படக்கூடிய தடைகளை தகர்த்தெறிவது எப்படிங்கிறத இந்த வீடியோவில் பலன்கள் மூலிமா தெரிஞ்சு பயன்பெறுங்க. அதோடு உங்கள் ராசிக்கு பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதிர்ஷ்டமும் பெறுவதற்கு நீங்கள் கரெக்டாக பரிகாரம் இதை செய்கிறது ரொம்ப நல்லது. ஸோ என்ன பரிகாரம் செய்தால் அதிர்ஷ்டம் உங்கள் பக்கம் வரும் அப்படிங்கிறதையும் சொல்ல போகிறேன். அதையும் இந்த வீடியோவில் மிதுன ராசிக்காரங்க தெரிஞ்சுக்குங்க. தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பயன்பெறுங்க. முதல்ல பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு ஜூன் மாதம் கரெக்டாக இந்த 21 என்னென்ன கிரக பயிற்சிகள் நடக்கும் அப்படிங்கிறத ஷேர் பண்ணுறேன். முதல்ல அதை தெரிஞ்சுக்குங்க. ஆக்சுவலி இந்த ஜூனில் 6 முக்கியமான கிரக பயிற்சிகள் நடக்க போகுது. இது எல்லா ராசிக்குமே மாற்றத்தை கொடுக்கும். அதில் மிதுன ராசிக்கு ஜாக்பாட் இருக்கா இல்லையா என்பதை வாங்க பார்ப்பீங்க. ஜூன் மாதம் இந்த 6 கிரக பயிற்சிகள் குறித்து விரிவாக நான் சொல்ல போகிறேன். முதல்ல முழு விவரத்தையும் தெரிஞ்சுக்குங்க. இந்த ஜூன் மாதத்தில் சூரியன், புதன், சுக்கிரன் மற்றும் செவ்வாய் ஆகிய கிரகங்களுடைய இடமாற்றம் இருக்கும். இது குறித்து இப்போ நான் உங்களுக்கு விரிவாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். விரிவாக உங்களுக்கான மாற்றத்தை தெரிஞ்சுக்குங்க. ஃபஸ்ட்டு வரக்கூடிய மாற்றம் சூரியனுடைய பயிற்சி. கிரகங்களுடைய ராஜாவான சூரிய பகவான் ஜூன் 15ஆம் தேதி வாக்கில் தனது இடமாற்றத்தை நிகழ்த்துவார். பொதுவாக ரிஷபராசிலிருந்து மிதுன ராசிக்கு பயிற்சி ஆவார். அப்புறம் 2வது எச்சரிக்கை பயிற்சி புதன் பயிற்சி. புதன் பகவான் இந்த மாதத்தில் மிக வேகமான இடங்களை சந்திப்பார். மாதத்தின் தொடக்கத்தில் ஒரு ராசிலும் மாத இறுதியிலும் அடுத்த ராசிக்கும் மாறப்போகிறார். அதுக்கப்புறமாக சுக்கிரனுடைய பயிற்சி. ஆடம்பர மற்றும் சுபக்கிரகமாக இருக்கக்கூடிய சுக்கிரன் தனது சொந்த வீடான ரிஷபத்திலோ அல்லது மிதுனத்திலோ சஞ்சரிக்கக்கூடிய நிலை இந்த டைம் ஏற்படும். அதனால் இந்த டைம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், கவனமாக இருக்க வேண்டியது ரொம்ப 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 நல்லது. அப்புறம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், சனி பகவானுடைய நிலை. சனி பகவான் கும்ப ராசியில் தனது சஞ்சாரத்தை தொடங்குறாரு. அதுவும் ஜூன் மாத இறுதியில் சனியின் வக்ர நிலை அல்லது முக்கிய கோச்சார மாற்றங்கள் நிகழ இருக்குது. அதனால் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், பெரிய சேஞ்ச் ஏற்படும். அதுக்கப்புறமா புதத்திய யோகம். சூரியனும் புதனும் இந்த மாதம் இறுதியில் ஒரே ராசியில் இணையும் போது இந்த சேர்க்கை உருவாகுது. இது கல்வி மற்றும் புத்தி கூர்மை மற்றும் வியாபாரத்தில் நல்ல மாற்றங்களை தரும்னு சொன்னால் மிகையாகாத உண்மை. அதுக்கப்புறமா சுக்கிரன் சூரியனுடைய சேர்க்கை. ஆக்சுவலி அழகிற்கும் கலைக்கும் காரணமாக இருக்கக்கூடிய சுக்கிரனும் சூரியனும் இணையும் போது குறிப்பிட்ட ராசிகளுக்கு சொத்து சேர்க்கை மற்றும் சுபகாரிய பலன்கள் அளிக்கும். அப்போ உங்கள் ராசிக்கு என்ன பலன் அப்படிங்கிறத பார்க்கலாம். அதுக்கப்புறமா செவ்வாயுடைய சேர்க்கை பலன்கள். செவ்வாய் மற்றும் சனியின் பார்வை அல்லது சேர்க்கை ஏற்படும் போது சில ராசினர் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்கள் கோபத்தை கட்டுப்படுத்த வேண்டியது அவசியம். அப்படி நீங்கள் கட்டுப்படுத்தினீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு அதிர்ஷ்டங்கிறது உண்டாகும். அது உங்கள் ராசிக்கு எப்படிங்கிறத சொல்லித்தரேன்.
ஆக மொத்தம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த கிரக சேர்க்கைகளால் மிதுன ராசியில் பிறந்தவங்களுக்கு தொழில் முன்னேற்றமும் பணவரவும் புதிய வேலை வாய்ப்புகளும் கிடைக்க நல்ல யோகம் அமைகிறது. அதனால் இந்த யோகத்தை பயன்படுத்தி முன்னேறணும் என்பது உங்கள் ராசிக்கு குறிப்பிடப்படுது. இவ்வளோ நேரம் என்னென்ன கிரக மாற்றங்கள் நடக்கும் அப்படிங்கிறத புள்ளி விவரத்தோடு பார்த்தோம். இப்போ இதனால் என்ன பலன் உங்கள் ராசிக்கு கிடைக்குங்கிறத சொல்ல போகிறேன். ஸோ மிதுன ராசிக்காரங்க உங்கள் ராசிக்கு என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க. அதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. ஸோ மிதுன ராசி அன்பர்களே, எவருடைய சிபாரிசும் இன்றி உங்களுடைய தனி திறமையால் முன்னேறி கொண்டிருப்பவர்கள் நீங்கள். இந்த மாதிரி இருக்கக்கூடிய உங்கள் ராசிக்காரங்களுக்கு எந்த பிரச்சனை வந்தாலும் அதை நேருக்கு நேர் நின்று சமாளிப்பீங்க. அதனால் எதுக்கும் நீங்கள் கவலைப்பட வேண்டாம். எதுவாக இருந்தாலும் வா பார்த்துக்கலாம் அப்படிங்கிற அந்த நேருக்கு நேர் சமாளிப்பீங்க. அந்த குணத்தோடு செயல்படக்கூடிய உங்களுக்கு இந்த கிரகங்கள் அடிப்படையில் சிறப்பு பலன்களாக என்னென்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத இப்போ உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். சிறப்பு பலனாக என்னென்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத மிதுன ராசிக்காரங்க இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க. ஃபஸ்ட்டு உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய உங்கள் ராசிக்கு ஷேர் பண்ணுறேன். உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய உங்கள் ராசிக்காரங்களுக்கு இடமாற்றங்கிறது இந்த டைம் அதிகமாக கிடைக்கும். அதை நீங்கள் அக்செப்ட் பண்ணிக்கிறது நல்லது. உங்கள் சொந்த ஊருக்கே இடமாற்றம் செய்கிற மாதிரி கூட சில டைம் வரும். அதோடு வேலைக்கு செல்லக்கூடிய பெண்களுக்கு அலுவலகத்திலே வேறு இடத்துல இடமாற்றம் உண்டாகும். ஆக மொத்தம் உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு இந்த டைம் இடமாற்றங்கிறது ஏற்படும். ஸோ இடமாற்றம் ஏற்படும் போது அந்த இடமாற்றத்தை அக்செப்ட் பண்ணிக்கிறது புத்திசாலித்தனம் அப்படிங்கிற மாதிரி உங்கள் ராசிக்கு குறிப்பிடப்படுது. அதுக்கப்புறமா வியாபாரம் செய்யக்கூடிய வியாபாரிகளுக்கு சொல்லப்பட்டிருக்கு. வியாபாரக்காரங்களுக்கு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மெயினாக வெளியூர் பயணங்கள் இருக்கும். அதோடு அந்த பயணங்கள் நீங்கள் மேற்கொள்ளும்போது நல்ல ஆதாயத்தை தரும். அதனால் பயணங்கள் தாராளமாக நீங்கள் வெளியூர்களுக்கு வியாபாரத்துக்காக மேற்கொள்ளலாம். அப்புறம் நீங்கள் சுயதொழில் செய்பவர்களாக இருந்தீங்கன்னா சுயதொழில் செய்யக்கூடிய பெண்களுக்கு கைவினை பொருட்கள் மற்றும் தையல் கலையில் ஈடுபட்டிங்கன்னா அதிக ஆர்டர்கள் கிடைக்கும். அதனால் சுயதொழிலில் ஈடுபடுறவங்க இந்த மாதிரி தொழிலில் ஈடுபடுங்க. இது வியாபாரக்காரங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. அப்புறம் குடும்ப தலைவிகளுக்கு சொல்லப்பட்டிருக்கு. குடும்ப தலைவிகள் உங்கள் உறவினர் வருகையானது இப்போ இருக்கும். அவர்களால் வீடு கலக்கட்டும். அதோடு கணவர் வழி உறவினர்களால் வந்த தொல்லைகள் இனி அகலும். ஸோ கணவர் வழி உறவினர்களால் வரக்கூடிய தொல்லைகள் அகழ்வதை நீங்கள் நல்லா ஹாப்பியாக என்ஜாய் பண்ணலாம். அப்புறம் கலைஞர்களுக்கு குறிப்பிடப்பட்டிருக்கு. கலைஞர்கள் இப்போ நீங்கள் பிரபலமாவீங்க. பாராட்டுக்கள் குவியோ. கலைஞர்கள் உங்கள் படத்திற்கான முன்பணம் கூட கிடைக்கும். உங்களுடைய லைஃப்பில் நீங்கள் எதிர்பார்த்த வண்ணம் நல்ல சம்பளம் கிடைக்கும்னு உங்களுக்கு சொல்லப்படுதுங்க. அப்புறம் மாணவர்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. மாணவ மாணவிகளுக்கு வகுப்பில் அமைதி காப்பது மிக நன்கு படித்திருப்பது நல்லது. அப்போ தான் உடல்நலம் சீராக இருக்கும். ஸோ உடல்நலம் சீராக இருக்கிறதுக்கு நன்கு படித்திருங்க. அதோடு அமைதியை காப்பது நல்லது. இதெல்லாம் தாங்க உங்களுக்கான பலன்கள். இதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. என்ன நண்பர்களே, உங்கள் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய முக்கிய விஷயங்களை நான் இந்த வீடியோவில் சொன்னதை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்களா? இதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. இதை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கும் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் உங்கள் ராசியாக இருந்தால் இதை பார்த்து தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பயன்பெறட்டும். இதே போல் புதிய தோள்களை தெரிந்து கொள்ள மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வேறொரு அப்டேட்டான வீடியோவில் உங்களை பார்க்குறேன்.